அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை நிரந்தர இன்பத்திற்காகவோ நிரந்தர துன்பத்துக்காகவோ படைக்கவில்லை. இந்த உலகத்தில் எந்த இன்பமாக இருந்தாலும் உடனே மூமின் ரெடி ஆகிக்கொள்ளணும். என்ன அடுத்தது துன்பம் வரும், அடுத்தது துன்பம் வரும், சந்திப்பதற்கு தயாராக இருக்கணும். ஒரு துன்பத்தை அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறானா அவன் அடுத்தது என்ன செய்யணும், இது போயிரும், இது போயிரும், அடுத்த இன்பம் வரும் என்று நினைக்க வேண்டும். இப்படித்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். நிரந்தர இன்பம் சுவர்க்கம், நிரந்தர துன்பம் நரகம், இரண்டும் கலந்ததுதான் உலகம். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்து இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் குர்ஆன் எங்களுக்கு நிறைய சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த வாழ்க்கையுடைய அடிப்படையே பொறுமை என்கின்ற ஒரு பகுதியை குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒளி அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பொறுமை என்பது ஒளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த பொறுமை என்பது எதிலெல்லாம் சம்பந்தப்படுகிறது, நஷ்டத்துல பொறுமை மட்டுமல்ல, கஷ்டத்திலும் பொறுமை இருக்கிறது. பாவங்கள் செய்ய தூண்டுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எமக்கு சொர்க்கத்திலே கூலி தருவான் என்கின்ற மனோநிலையோடு நம்ம பொறுமையாக இருப்பது. இப்ப குர்ஆன்ல பார்க்கிறோம், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்துக்கு தொழுகை ஏவி அதில் நீங்கள் பொறுமையோடு இருந்து வாருங்கள். தொழுகையில் பொறுமையோடு இருந்து வாருங்கள்னா என்ன, ஒரு மனிதன் தொடர்ந்து 5 நேரமும் ஜமாத்தோடு தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவற்றை நிறைய பொறுமை இருக்கும். மனது என்ன செய்யும், ஆங்காங்கே இழுத்துக்கொண்டே இருக்கும். அவன் தொடர்ந்து அதில் இருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபதாலிக்குமுர் ரிபாத், அதுதான் யுத்தம் என்றாங்க ரசூலுல்லாஹ், அதான் யுத்தம் என்றாங்க. அப்ப பொறுமை. அப்ப வாழ்க்கையில் எல்லா விஷயத்திற்கும் பொறுமை இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் சோதனை களம், இந்த உலகம் சோதனை களம் என்று எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதை பார்க்கிறோம். அதனால பொதுவாக இந்த உலகத்துடைய எந்த பாதிப்பை அணுகினாலும் பொறுமை என்ற பகுதி நமக்கு முன்னால் என்ன செய்யணும், இருக்கணும். யார் இந்த பொறுமை இழக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் பிரயோஜனப்படாது. யார் இந்த பொறுமை இழக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் பிரயோஜனப்படாது, எந்த வழிகாட்டுதலும். அப்ப நம்ம முதலாவது என்ன புரிந்து கொண்ட, பொறுமையில் தான் இந்த உலகத்துடைய மாற்றங்களே இருக்கின்றன. கெட்டதிலிருந்து நல்லதுக்கு மாறுறதாக இருந்தாலும் சரி, நல்லதிலிருந்து கெட்டதுக்கு மாறுறதாக இருந்தாலும் சரி, பொறுமை என்கின்ற ஒரு பகுதியை கடந்துதான் என்ன செய்யணும், மாற வேண்டி இருக்கக்கூடிய ஒரு வழியை இஸ்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு ஒரு விதியாக என்ன செய்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால குர்ஆன் என்ன செய்து சொல்றா, இந்த உலகத்துடைய எல்லா பாதிப்பையும் தொகுத்து ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சூரா பக்ராவில், வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல்ஜூஅ் வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலனப்லுவன்னக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம், பிஷைஇம் மினல் கௌஃப், பயத்தில் ஒரு பகுதியை கொண்டு. டோட்டல் பயத்தை கொண்டு சோதிச்சான்னா மனதை யார் உயிரோடு என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா பயத்துடைய மீட்டரை ஏற்றி விட்டான்னு வைங்களே, அவ்வளவுதான், இதே வெடிச்சு மனிதன் மரணிச்சிருவான். அதனால பிஷைஇம் மினல் கௌஃப், பயத்தின் ஒரு பகுதியை கொண்டு, பயத்தில் கொஞ்சத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களை சோதிப்பான். வல்ஜூ, பசியை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களை சோதிப்பான். வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதார நஷ்டங்கள், பொருளாதார குறைபாடுகள், அவைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். நக்ஸிம் மினல் அம்வால் நஷ்டத்தையும் குறிக்கும், வளர்ந்த ஒருவருடைய நஷ்டத்தையும் குறிக்கும், கிடைக்காத ஒருவரே என்ன செய்யும் அது குறிக்கும். வல் அன்ஃபுஸ், அதே போல உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பான். வஸ்ஸமராத், அதே போன்று விவசாய நிலங்கள், பழம், நம்ம அதாவது விளைச்சலை எதிர்பார்க்கக்கூடியவைகள், இவைகளில் குறைபாடுகளை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான். உலகத்தில் எல்லா விதமான சோதனைகள் உங்களுக்கு வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இல்லாமல் எல்லோருக்கும் இந்த சோதனை என்ன செய்யும், வரும். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான் தெரியுமா, பொறுமைதான் இந்த டோட்டல் வாழ்க்கையுடைய பேசிக்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதனாலதான் இவ்வளவு நஷ்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையா, நம்மளுக்கு எது ஆறுதல், பொறுமை இல்லை, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாதான் ஆறுதலா இருந்திக்கும். உங்களுக்கு எல்லா குறைபாடும் அல்லாஹ் ஏற்படுத்துவான், அடுத்த மாசமே உங்களுக்கு என்ன செஞ்சிருவான், நீங்கள் ஈமான் கொண்டதுனால ரீப்ளேஸ் பண்ணிடுவான் என்று அந்த வசனத்துல சொல்லி இருந்தா தான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அல்லாஹ் தஆலா இப்படி குறைகள் எல்லாம் ஏற்படுத்துவான். யாருக்கு ஆறுதல் சொல்லுங்கள், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அல்லாஹ் ஆறுதலை சொல்லல, பொறுமைதான் உங்களுக்குள்ள ஆறுதல். இந்த உலகத்தில் முதல் ஆறுதலை அங்கலாய்க்காமல் பொறுமையாக இருத்தல். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், அவர்கள் யார் தெரியுமா சாபிரீன் என்றா, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால், முசீபாண்டா என்ன, ஒரு சோதனை, எந்த விதமான சோதனை அது குறிக்கும். ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே இருக்கிறோம்,
அவன் பக்கமே மீள இருக்கிறோம். இதை போல ஆறுதல் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதான் முக்கியம். ரீப்ளேஸ் அல்லாஹ் தஆலா சொல்லல, இத மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எதை இழந்துட்டோம்னு வைங்களே, கடைசியா நீங்க எதை இழப்பீங்க? உயிரை இழப்பீங்க. இன்னா லில்லாஹ், நாங்களே அல்லாஹ்வுக்கு தான் என்ன செய்றோம்? இருக்கிறோம். நாங்க டோட்டலியாக அல்லாஹ்வுக்கு. எங்களோட சொத்துக்களை விடுங்க, எங்கள் சுகங்களை விடுங்கள், எங்களது இழப்புகளை விடுங்கள், எங்கள் ஆரோக்கியத்தை விடுங்கள். இது எல்லாத்தையும் யார் வாங்கினா? இப்ப நம்ம பக்கத்துக்காரன் வாங்கினா நினைக்க கூடாது, நம்மளோட பார்ட்னர் வாங்கின நினைக்க கூடாது. யார் வாங்கினா நினைக்கணும்? அல்லாஹ் வாங்கினா நினைக்கணும். எப்படி விளங்கணும் தெரியுமா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டு, ஆரோக்கியம் போயிட்டா அல்லாஹ் தஆலா வாங்கிட்டான்னு அர்த்தம். நமக்கு பொருளாதார நஷ்டம் வந்துட்டா அல்லாஹ் தஆலா வாங்கிட்டான்னு அர்த்தம். விவசாயத்துல நஷ்டம் வந்துட்டா அல்லாஹ் தஆலா வாங்கிட்டான்னு அர்த்தம். உயிர் போயிட்டா அல்லாஹ் தஆலா வாங்கிட்டான்னு அர்த்தம். அப்படி நினைக்கணும். இன்னா லில்லாஹ், நாங்களே அல்லாஹ்வுக்கு தான். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமே அவன் பக்கம் தான் திரும்பி சொல்ல இருக்கிறோம். இது போறதுல எங்களுக்கு ஒரு விஷயமே அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டி விட்டு சொல்லுகிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. அவர்கள் மீதுதான் இறைவனது அருளும் கருணையும் கிடைக்கும். அவர்களுக்கு தான் இறைவனது அருளும் இறைவனது கருணையும் கிடைக்கும். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், சரியான வழியை அடைந்தவர்கள். இது மார்க்க ரீதியான நேர்வழியையும் குறிக்கும், இந்த உலகத்தில் சரியான வழியையும் குறிக்கும். பிரச்சனைகள், சிக்கல்கள், மைனஸான நிலைகள் ஏற்படுகிற நேரத்தில் ஒருத்தர் சரியான ரூட்ல யார் போவான் தெரியுமா? இந்த மாதிரி உள்ளவன் தான். ஆனா நாங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம்? ஜனாசா அறிவித்தல், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மத்த எதுக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொன்னா ஜனாசா நினைச்சிடுவாங்க. நீங்க ஒரு துன்பத்தை சொல்லாம துன்பத்தை சொல்லிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொன்னீங்கன்னா ஓ இதான் நினைப்பாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு போட்டுட்டு பின்னால துன்பத்தை சொல்ல வந்து நினைக்கீங்க அவர் மௌத்தாயிப்பாரோ அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. இன்னா லில்லாஹ் வச்சு மௌத்தன்னு தான் என்ன செய்யறான்? முடிவு எடுக்கிறான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளும் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம், வாழ்க்கையில் நமக்கு நோய் மட்டுமல்ல, எந்த விஷயம் ஏற்பட்டாலும் கூட பொறுமைதான் எங்களுக்கு முதல் ஆயுதம். இந்த உலகத்துடைய விஷயத்திலே வைத்தியரை அணுகுதல், நிவாரணம் தேடுதல், நம்மளை சிலர் ஆறுதல் சொல்லுதல், இதெல்லாம் இரண்டு மூன்றாவது பட்சம். முதல் அம்சம், நமக்கு சோதனை வருகிறதா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதான் முதல் அம்சம். உலகத்துல உங்களுக்கு இந்த ஆறுதலை எந்த உயிர் நண்பனும் தர முடியாது. மனைவி கூட மனைவிக்கு கணவன் தர முடியாது, கணவன் மனைவிக்கு தர முடியாது. இதுதான் மிக முக்கியம். வாழ்க்கையில என்ன சோதனை ஏற்பட்டாலும், இன்க்ளூடிங் இந்த நோய் உட்பட எல்லாமே நம்மளுக்கு ஆறுதல். நம்மளுக்கு நெருக்கமானவர்கள் கூட அந்த ஆறுதலை என்ன செய்ய முடியாது? தர முடியாது. யார் தர முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றா? இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் தான், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இறைவனது அருள் கிடைக்கும், இறைவனது கருணை கிடைக்கும். அதானே முக்கியம். கருணை கிடைக்கும். அவர்கள் தான் வழி பெற்றவர்கள், சரியான வழியை அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்றா இன்னொரு வசனத்துல, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்கள் தான் கணக்கு இல்லாமல் முழுமையாக அவர்களது கூலியை திருப்பி கொடுக்கப்படுவார்கள். டோட்டல் கூலியும் முழுமையாக யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? அஸ்ஸாபிரூன், பொறுமையாக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான். அதனாலதான் ரசூல் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸப்ரு தியாஉன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமை யுஸப்பிர் ஸப்பரஹுல்லாஹ். பொறுமை இருக்குதானே, நம்ம நினைக்கிறதல்ல பொறுமை. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எங்களோட உள்ளத்தால இவ்வளவுதான் ஏழும் அப்படின்னு ஒரு அளவு சொல்லும் உள்ள, அவ்வளவுதான் பொறுமை நம்ம நினைக்கிறோம். ஒரு இடத்துல இந்த நோயில இவ்வளவுதான் பொறுக்கலாம், இந்த நஷ்டத்துல இவ்வளவுதான் பொறுக்கலாம், எனக்கு வார கோபத்தை இவ்வளவுதான் பொறுக்கலாம் என்று மனது ஒரு லிமிட் ஒன்று வைத்திருக்கும். இதுதான் பொறுமை அப்படி நம்ம நினைத்திருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பொறுமை எவ்வளவு விரிக்கிறீங்களோ அவ்வளவு விரியும். பொறுமை இருக்கிறதே ஏழும் ஏழு, இன்னும் ஏழு இன்னும் ஏழு நினைச்சு நினைச்சு எவ்வளவுக்கு நீங்க நீட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அது அகலும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமை யுஸப்பிர் ஸப்பரஹுல்லாஹ். யார் பொறுமையாக இருக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குகிறாரோ அல்லாஹ் அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான். அல்லாஹ் தஆலா அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான். நீங்க பார்க்கலாம், உலகம் மகா கோபக்காரனா இருப்பான், ஆனா அவன் தன்னை பொறுமையாளியா நினைச்சிட்டு இருக்கிறான். நான் எவ்வளவு பொறுத்து பார்த்துட்டு தெரியுமா அப்படின்ட்டு கடும் கோபக்காரர் பேசுறது நீங்க பாப்பீங்க. அவன் இப்படி என்ன கோபப்பட்டுருவான், ஆனா அவனோட பேச்சில் என்ன இருக்கு தெரியுமா? நான் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டேன்றான். என்ன காரணம் சொல்றான்னு நினைக்கிறீங்க? அவனோட பொறுமையுடைய வாசலை அவன் சுருக்கிட்டான், உலகம் தான் வச்சுக்கிறான். இதோட முடிஞ்சது அவர் பொறுமை. அவ்வளவுதான் 7 மணி நினைக்கிறாரு. 7 மணி நினைக்கின்ற அளவில் பொறுமை.
நம்மளால எவ்வளவு விசாலப்படுத்த முடியுமோ அவ்வளவு விசாலப்படுத்தலாம் பொறுமையை. அது எப்படி தெரியுமா? நம்மளுக்கு பொறுக்க மனசு சொல்லும், இதுக்கு அங்கே பொறுக்கலான்னு மனசு இன்னொரு இடத்துல சொல்லும். இந்த ரெண்டு வருமே, இந்த ரெண்டு மோதிர இடத்துல அமைதியாக நின்று பாருங்கள், பொறுமை ஏலும். நான் நல்ல காலம் பொறுத்தேன் என்று சொல்லி அடுத்த நிமிஷமே நீங்க நினைப்பீங்க. அப்படி நம்ம நினைத்து இருப்போம் நிறைய இடங்கள்ல. இந்த இடத்துல நம்ம பொறுத்தது நல்லதுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம்.